இது ரூபவாகினியின் பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்திருக்கின்ற நான் AM ரிஸ்மி. நான் காயத்ரி ஸ்ரீயானந்த். முதலில் தலைப்புச் செய்திகள். பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டுக்காக செலவிடப்படும் அனைத்து செலவுகளும் நாட்டின் எதிர்கால சுபீட்சத்திற்கான பாரிய முதலீடாகும் என்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இதன் மூலமான பலன்கள் எதிர்கால சமூகத்தினருக்கு கிடைக்கும். முழுமையாக நவீனமயப்படுத்தப்பட்டுள்ள பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தை பொதுமக்களிடம் கையளிக்கும் வைபவத்தில் கலந்து கொண்ட போது ஜனாதிபதி நேற்று இந்த விடயங்களை குறிப்பிட்டார். புனரமைப்பு நடவடிக்கைகளுக்காக சுமார் 200 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. 1971 ஆண்டு நவம்பர் மாதம் 21ஆம் தேதி பண்டாரநாயக்க மாநாட்டு மண்டபத்தின் நிர்மாண பணிகள் அப்போதைய பிரதமர் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க தலைமையில் ஆரம்பமானது. 2 வருட கால பகுதியில் இதன் நிர்மாண பணிகள் பூர்த்தி செய்யப்பட்டன. 1973ஆம் ஆண்டு மே மாதம் 17ஆம் தேதி சீன மக்கள் அரசாங்கத்தில் நன்கொடையாக இது இலங்கைக்கு கையளிக்கப்பட்டது. 1976ஆம் ஆண்டு அணிசேரா நாடுகளின் அரச தலைவர்கள் மாநாடு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த மண்டபத்தில் இதுவரை நடைபெற்ற பாரிய சர்வதேச மாநாடாகும். 1992, 98 மற்றும் 2008 வருடங்களில் சாக் அரச தலைவர்கள் மாநாடுகள் இங்கு நடைபெற்றன. நவீனமயப்படுத்தப்பட்ட பின்னர் பிரதான மாநாட்டு மண்டபம் 1600 ஆசனங்களை கொண்டுள்ளது. தொழில்நுட்பம், பௌதீக வளம் மற்றும் சுற்றாடல் வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. பீஜிங் தளபாட தயாரிப்பு நிறுவனம், சீன பேங்ஷிங் கட்டட நிர்மாணம் மற்றும் பொறியியல் நிறுவனம் ஆகிய நிர்வாக பணிகளை பொறுப்பேற்று நடத்தின. நவீனமய நடவடிக்கைகளுக்கு இலங்கையில் உள்ள சீன தூதரக அலுவலகம் விசேட ஒத்துழைப்பை வழங்கியது. அரசு தலைவர்களுக்கு ஆக கூடுதலான வசதிகளை வழங்கக்கூடிய நாட்டில் பொதுநலவாய மாநாடு நடத்தப்படுகிறது. இதற்கான சந்தர்ப்பம் இலங்கைக்கு கிடைத்திருப்பதாக ஜனாதிபதி இதன்போது கூறினார். ஜனாதிபதி தொடர்ந்து உரையாற்றுகையில் 1977ஆம் ஆண்டில் அணிசேரா நாட்டு தலைவர்களின் மாநாட்டை இந்த மண்டபத்தில் நடத்துவதற்காக இங்கு வந்த தலைவர்கள் பிரதிநிதிகளுக்கு வசதிகளை வழங்க முடியாதிருந்தது. இதற்கு பொருத்தமான போக்குவரத்து வசதிகள் எமக்கு இருக்கவில்லை. இந்த நிலை அன்று நிலவியது. ஆயினும் இன்று நாட்டில் பாரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது. பல துறைகளில் பாரிய புரட்சி இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுவதை நாம் நம்புகின்றோம். இவற்றுக்காக செலவிடப்படும் முதலீடு எதிர்கால சமூகத்தினரின் சுபீட்சத்திற்குரிய பாரிய முதலீடாகும் என்று தெரிவித்தார். අපි රාජ්‍ය නායක සම්මුල වෙනුවෙන් කරන වැඩසටහන වැඩවලදී අවසානයේ ඒ මේ රටට ඉතුරු වෙනවා. මේ සියලු දේ සඳහා යන වියදම් අනාගතයට වෙනුවෙන් කරන වියදම් වශයෙන් අපි දකින්න. பிரதான மாநாட்டு மண்டபத்தில் விசேட இசை நிகழ்ச்சியும் இடம்பெற்றது. பிரதமர் DM ஜெயரத்ன, அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஜனாதிபதியின் செயலாளர் லலித் வீரதுங்க, அரச பாதுகாப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கோட்டாபாய ராஜபக்ஷ, இலங்கையின் சீன பிரதி உயர்ஸ்தானிகர், கலைஞர்கள் உள்ளிட்ட பலர் இந்த வைபவத்தில் கலந்து கொண்டனர். வடமாகாண சபைக்கென கைதடியில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட கட்டட தொகுதி உத்தியோகபூர்வமாக இன்று திறந்து வைக்கப்பட்டது. வடமாகாண பிரதம செயலாளர் விஜயலட்சுமி ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஆளுநர் G. சந்திரஸ்ரீ, முதலமைச்சர் CV. விக்னேஸ்வரன் ஆகியோர் பிரதம விருந்தினர்களாக கலந்து கொண்டு 450 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட கட்டட தொகுதியை திறந்து வைத்தனர். 50 பேருக்கான மருத்துவ உதவி காசோலைகளும் அங்கு வழங்கி வைக்கப்பட்டன. பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண அமைச்சர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகள் ஆகியோர் அங்கு சமூகம் அளித்திருந்தனர். அழைக்கின்ற வடமாகாண சபையின் முதலாவது செயலமர்வு மாகாண சபை கட்டிட தொகுதியில் வைபவ ரீதியாக இன்று நடைபெற்றது. சபாநாயகர் CV. சிவஞானம் அமர்விற்கு தலைமை வகித்தார்.
சட்டமாக்கல் தத்துவம் ஒதுக்கீடு செய்யப்பட்ட அரச நடவடிக்கைகளில் மாகாண சபையின் பொறுப்பு, சட்ட பொறிமுறைகள், நிதி முகாமைத்துவ வழிமுறைகள் உட்பட பலதரப்பட்ட விடயங்கள் அங்கு விரிவாக ஆராயப்பட்டன. பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண அமைச்சர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகள் ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர். இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனம் ஏற்பாடு செய்துள்ள பொதுநலவாய மாநாட்டை வரவேற்று 4 திசைகளில் இருந்தும் உத்வேகத்துடன் என்ற வாகன பேரணி 5ஆம் நாளாகவும் இன்று இடம்பெற்றது. இது களுத்துறை நகரை மாலை சென்றடைந்தது. இன்றும் பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் இதில் கலந்து கொண்டார்கள். 120 நகரங்களூடாக இந்த வாகன பேரணி சென்று காலிமுகத்திடலில் நிறைவடையவுள்ளது. கடந்த 21ஆம் தேதி திசமகாராமையில் வாகன பேரணி ஆரம்பமானது. நேற்று அம்பலாங்குட நகரை சென்றடைந்தது. இன்று பலப்பிட்டியில் வாகன பேரணி ஆரம்பமானது. பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டுக்கும் ஜனாதிபதிக்கும் பொதுமக்கள் நல்லாசியை தெரிவிப்பதற்கான சந்தர்ப்பம் இதில் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. பாடசாலை மாணவர்கள் இதில் பெரும் எண்ணிக்கையில் கலந்து கொண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். வாகன பேரணிக்கு ஊர்கஸ்மாங் ஹந்திய பிரதேசத்தில் மக்கள் பெரும் வரவேற்பு அளித்தனர். பிரதேச மாணவர்கள் பெரும் எண்ணிக்கையில் பங்கு பற்றி ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பிரதி அமைச்சர் குணரத்ன வீரகோன், தென் மாகாண சபை அமைச்சர் சந்திம ராசபுத்திர உள்ளிட்ட பலர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்தனர். ගරු අමාත්‍ය ගුණරත්න වීරගෝණ அளுத்கம நகரத்தில் இந்த பேரணிக்கு பெரும் வரவேற்பு அளிக்கப்பட்டது. பாடசாலை மாணவர்கள் உள்ளிட்ட பெரும் எண்ணிக்கையிலானோர் இதில் கலந்து கொண்டார்கள். களுத்துறை வித்தியாலயத்தில் கல்வி செயலமர்வு இடம்பெற்றது. அரசு தலைவர்கள் மாநாடு தொடர்பாக பாடசாலை மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டது. வாகன பேரணி களுத்துறை நகரை சென்றடைந்தது. வர்த்தக விளம்பரத்தை அடுத்து மேலும் சில பிரதான செய்திகளில் தொடர்வன மேலும் சில உள்நாட்டு செய்திகள். அனைத்து கிராமங்களில் உள்ள குறுக்கு வீதிகளை புனரமைக்கும் நடவடிக்கை அடுத்த வருடம் ஆரம்பிக்கப்படும் என்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்தார். தென் மாகாண அபிவிருத்தி திட்டங்களின் முன்னேற்றத்தை கண்டறிவதற்காக ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது ஜனாதிபதி இந்த விடயத்தை குறிப்பிட்டார். மாகாண உள்ளக குறுக்கு வீதிகளை சீர் செய்வது தொடர்பாக விரிவாக கலந்துரையாடப்பட்டது. தமது மாகாணத்தில் முன்னெடுக்கப்படும் திட்டங்களை வெற்றிகரமாக நிறைவு செய்வதற்கு அனைவரும் புரிந்துணர்வுடன் செயற்பட வேண்டும் என்று ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கும் போது எதிர்நோக்கப்பட்ட பிரச்சினைகளை உறுப்பினர்கள் ஜனாதிபதியிடம் முன்வைத்தனர். தாழ்நில பிரதேசங்களில் குப்பைகளை போடுவதனால் ஏற்படக்கூடிய சுற்றாடல் பிரச்சினைகளிலும் கவனம் செலுத்தப்பட்டது. கழிவுப் பொருட்களை அகற்றுவதற்கு முறையான நடைமுறையின் தேவையை ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். அமைச்சர்களான பசில் ராஜபக்ஷ, மஹிந்த யாப்பா அபேவர்தன, தென்மாகாண முதலமைச்சர் ஷான் விஜயலால் டி சில்வா உள்ளிட்ட பலர் பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டனர். இலங்கை பயங்கரவாதத்தை தோற்கடித்து ஆசிய வலயத்தில் அரசியல் ஸ்திரத்தன்மை நிலையை ஏற்படுத்தியதாக வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். யுத்தத்தின் பின்னர் எத்தகைய பயங்கரவாத செயற்பாட்டு நிகழ்வுகளும் பதிவாகவில்லை. இது இலங்கைக்கு கிடைத்த பாரிய வெற்றியாகும். யுத்தத்தின் பின்னர் நல்லிணக்கம் தொடர்பாக இலங்கைக்கும் தென்னாப்பிரிக்காவுக்கும் இடையிலான மாநாட்டின் ஆரம்ப வைபவத்தில் உரையாற்றுகையிலேயே வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார்.
ஆரம்ப வைபவம் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபாய ராஜபக்சவின் தலைமையில் லக்ஷ்மண் கதிர்காமர் சர்வதேச கல்வி நிறுவனத்தில் இன்று இடம்பெற்றது. தென்னாப்பிரிக்காவில் இனவர்க்க மோதல் நிலவிய காலப்பகுதியில் இனங்களுக்கிடையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த மேற்கொண்ட நடவடிக்கையின் போது அந்த நாடு அனுபவங்கள் பலவற்றை பெற்றுள்ளது. இவ்வாறான அனுபவங்களை இலங்கை மக்களுக்கு இடையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக பயன்படுத்துவது இதன் நோக்கமாகும். இலங்கை மற்றும் தென்னாப்பிரிக்காவை பிரதிநிதித்துவப்படுத்தி புத்திஜீவிகள் பலர் உரை நிகழ்த்தினர். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ முன்னெடுத்துள்ள தொலைநோக்குடனான வெளிநாட்டு மற்றும் பொருளாதார கொள்கை பயங்கரவாதத்தை தாய்நாட்டிலிருந்து முற்றாக இல்லாதொழிக்கும் சாதனமாக அமைந்தது என்றும் அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் குறிப்பிட்டார். அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தொடர்ந்து கருத்து வெளியிடுகையில் இலங்கை பயங்கரவாதத்திற்கு எதிரான யுத்தத்தை வெற்றி கொள்வதற்கு ராணுவத்தின் ஆற்றல் பெரிதும் உதவியது. இருப்பினும் அதிலும் பார்க்க ஜனாதிபதியின் தொலைநோக்கு பொருளாதார மற்றும் வெளிநாட்டு கொள்கை இந்த வெற்றிகளுக்கு பாரிய சக்தியாக அமைந்தது. வரலாற்றில் பிரபல அரசியல்வாதிகள் இல்லாததனால் ராணுவம் பின்னடைவு கண்டதை நாம் கண்டோம். இருப்பினும் ஜனாதிபதியின் வலுவான அரசியல் தலைமைத்துவம் பயங்கரவாதத்தை முற்றாக இல்லாதொழிக்கும் சாதனமாக திகழ்ந்தது என்றும் கூறினார். හමුදාවට පසු බසින්න සිද්ධ වුණා. නමුත් ජනාධිපතිතුමාගේ ශක්තිමත් දේශපාලන නායකත්වය ත්‍රස්තවාදයේ තුරන් කිරීමේ තීරණාත්මක සාධකයක් බවට පත් நாட்டின் இனங்களுக்கிடையில் நல்லிணக்கத்திற்காக அரசாங்கம் மேற்கொள்ளும் முயற்சி அனைத்து தென்னாப்பிரிக்க நாடுகளினதும் பாராட்டிற்கு உள்ளாகும் என்று இலங்கையில் உள்ள தென்னாப்பிரிக்க உயர்ஸ்தானிகர் GQM Doike கூறினார். அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில் இந்நாட்டின் இறமை மற்றும் ஆட்புல ஒருமைப்பாட்டை மதித்தே நாம் இலங்கையுடன் தொடர்புகளை மேற்கொண்டு செயற்படுகிறோம். நாம் கண்ட அனுபவங்களை இலங்கையுடன் மிக மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்கிறோம். குறுகிய காலப்பகுதியில் இவ்வாறான விடயங்களுக்கு மிகவும் சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தியமை தொடர்பில் இலங்கை அரசாங்கத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றார். නිර්මාණය කිරීම සම්බන්ධයෙන් வருகை தந்திருந்த முக்கியஸ்தர்களுக்கு நினைவு சின்னங்கள் வழங்கப்பட்டன. பிரதி அமைச்சர் ஃபைசர் முஸ்தபா மற்றும் உள்நாட்டு வெளிநாட்டு பிரதிநிதிகள் பலர் இதில் கலந்து கொண்டார்கள். இலங்கையில் நடைபெறவுள்ள பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டில் நைஜீரியா கலந்து கொள்வது உறுதி செய்யப்பட்டுள்ளது. யுத்தத்தின் பின்னர் இலங்கை நல்லிணக்கத்துக்காக முன்னெடுத்துள்ள நடவடிக்கைகளை அரசு தலைவர்களுக்கு புரிந்து கொள்வதற்கு மாநாடு முக்கிய சந்தர்ப்பமாக அமைந்துள்ளது. இலங்கையில் உள்ள நைஜீரிய உயர்ஸ்தானிகர் வெமி ஏ ரொடிவி சமீபத்தில் தேசிய தொலைக்காட்சிக்கு வழங்கிய நேர்காணலின் போது இந்த விடயத்தை குறிப்பிட்டார். 17 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வாழும் நைஜீரியா ஆப்பிரிக்காவில் ஆக கூடுதலான மக்களை கொண்ட நாடாகும். 1960ஆம் ஆண்டில் பிரிட்டனின் நிர்வாகத்திலிருந்து சுதந்திரம் அடைந்த நைஜீரியா பொதுநலவாய ஒன்றியத்தில் ஆப்பிரிக்க வலயத்தில் முக்கிய நாடாக திகழ்கிறது. நைஜீரியா உலகின் முன்னணி எரிபொருளை உற்பத்தி செய்யும் நாடாகும். ஆப்பிரிக்க வலயத்தில் மிகவும் ஸ்திரமான பொருளாதாரத்துக்கு உரிமை கோரியுள்ள நைஜீரியா ஆப்பிரிக்காவின் முக்கியமான நாடாகும். நைஜீரியா உலகின் 30வது பாரிய பொருளாதாரத்துக்கு உரிமை கோரியுள்ள நாடு. அமெரிக்காவின் பாரிய ஆப்பிரிக்க வர்த்தக சந்தையில் பங்காளியாகவும் நைஜீரியா திகழ்கிறது. இலங்கையில் நடைபெறவுள்ள பொதுநலவாய தலைவர்கள் மாநாட்டில் தமது நாட்டின் முன்னணி வர்த்தக தூதுக்குழுவினர் கலந்து கொள்வார்கள் என்று இலங்கையில் உள்ள நைஜீரியாவின் உயர்ஸ்தானிகர் கூறினார். இலங்கையில் உள்ள நைஜீரிய உயர்ஸ்தானிகர் வெமி ஏ ரொடிமி தொடர்ந்து கருத்து வெளியிடுகையில் பொதுநலவாய மாநாடு இலங்கையர்களுக்கு மிகவும் சிறப்பான சந்தர்ப்பமாகும். யுத்தத்தின் பின்னர் கடந்த சில வருடங்களில் இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றத்தை உலகுக்கு எடுத்துக் காட்டுவதற்கு இது பாரிய சந்தர்ப்பமாகும். இதுவரையில் மாநாட்டுக்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள ஏற்பாடுகள் சிறப்பாக அமைந்துள்ளன. அரசு தலைவர்கள் மாநாட்டில் நைஜீரிய ஜனாதிபதியும் அவரது பாரியாரும் நிச்சயம் கலந்து கொள்வார்கள். முன்னணி நைஜீரிய வர்த்தகர்கள் பலர் இதில் கலந்து கொள்ள உள்ளனர். எமக்கு வர்த்தகத்துக்கென பல திட்டங்கள் உண்டு. அவை தொடர்பில் இறுதியில் உடன்பாட்டுக்கு வர முடியும் என்றும் நாம் எதிர்பார்க்கின்றோம் என்று அவர் கூறினார். திருக்கோவில் கல்வி வலயத்திற்குட்பட்ட தம்பிலுவில் மத்திய மகா வித்தியாலயத்தில் நிர்மாணிக்கப்படவிருக்கும் மஹிந்தோதய ஆய்வுகூட அபிவிருத்தி பணிகளை வைபவ ரீதியாக ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வு சமீபத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது. கல்லூரி அதிபர் S. ரவீந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் PHPS என பிரதமர் அதிதியாக கலந்து கொண்டார். திருக்கோவில் வலய கல்வி பணிப்பாளர் R. சுகிர்தராஜன், பிரதேச செயலாளர் M. கோபாலரத்னம் ஆகியோர் கௌரவ விருந்தினர்களாக சமூகமளித்திருந்தனர். இந்த நிகழ்வில் கல்வி, போலீஸ், ராணுவ அதிகாரிகள், ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர் ஆகியோர் கலந்து கொண்டனர். குருநாகல் தெலியாகொன்ன ஹிஸ்புல்லா மத்திய கல்லூரியின் பவள விழாவை முன்னிட்டு மாபெரும் கலை விழாவும் கண்காட்சியும் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை நடைபெறவிருக்கின்றன.
கல்லூரி அதிபர் MN புவாட் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் வடமேல் மாகாண முதலமைச்சர் தயாசிறி ஜெயசேகர கண்காட்சியை உத்தியோகபூர்வமாக திறந்து வைத்தார். அவர் அங்கு உரை நிகழ்த்துகையில் குருநகல் மற்றும் புத்தளம் தமிழ் மொழி மூல பாடசாலைகளின் கல்வி தரத்தை மேம்படுத்துவதற்கு சகலவித நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று குறிப்பிட்டார். இந்த நிகழ்வில் வடமேல் மாகாண சபை உறுப்பினர் லக்ஷ்மண் மென்ரு உட்பட உயர் அதிகாரிகளும் பிரமுகர்களும் கலந்து கொண்டனர். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தலைமையில் இலங்கை மக்கள் ஆசியாவின் அதிசயத்தை நோக்கி முன்னேறி வருவதாக சீனா தெரிவித்துள்ளது. பண்டார்நாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தின் புதிய வசதிகளை பொதுமக்களிடம் கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போது இலங்கையில் உள்ள சீன பிரதி தூதுவர் ஹூஹாயோ இந்த விடயத்தை குறிப்பிட்டார். சீனா இலங்கை நட்புறவு சமீப காலத்தில் வெகுவாக வளர்ச்சியடைந்திருப்பதாகவும் சீன பிரதி தூதுவர் சுட்டிக்காட்டினார். இலங்கையில் உள்ள சீன பிரதி தூதுவர் ஹூஹாயோ தொடர்ந்து கருத்து வெளியிடுகையில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தலைமைத்துவத்தின் கீழ் இலங்கை ஆசியாவிலேயே அதிசயமிக்க நாடாக அபிவிருத்தி அடைந்து வருகிறது. சமீப காலத்தில் இடம்பெற்ற அபிவிருத்தி முக்கியமானதாகும். மத்தள மஹிந்த ராஜபக்ஷ விமான நிலையம், தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை, கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக நெடுஞ்சாலை போன்ற அபிவிருத்தி திட்டங்கள் இவற்றில் முக்கிய இடம் வகிக்கின்றன. சீனாவின் ஒத்துழைப்புடன் புனரமைக்கப்பட்ட பண்டார்நாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தின் வசதிகள் வெளிநாட்டு பிரதிநிதிகளின் பாராட்டுக்கு உள்ளாகும் என்றும் நம்புவதாக குறிப்பிட்டார். கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக நெடுஞ்சாலை எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை பொதுமக்களிடம் கையளிக்கப்பட உள்ளது. கடந்த 3 தினங்களில் லட்சக்கணக்கான மக்கள் அதிவேக பாதையை பார்வையிட்டுள்ளனர். இலங்கையின் 2வது அதிவேக நெடுஞ்சாலை இதுவாகும். 20 நிமிடங்களில் பாலியகொடையிலிருந்து கட்டுநாயக்கவை சென்றடைய முடியும். இங்கு மாற்று திசைக்கான 4 மத்திய நிலையங்கள் உண்டு. சர்வதேச தொழில்நுட்பத்திற்கு அமைவாக இந்த நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டுள்ளது. இதனை உத்தியோகபூர்வமாக திறப்பதற்கு முன்னர் பொதுமக்களுக்கு பார்ப்பதற்காக 3 தினங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தன. நேற்று இந்த கால எல்லை முடிவுற்றது. இக்காலப்பகுதிக்குள் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வீதியை பார்வையிட்டனர். இதற்கமைய கலாசார நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட பல நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. பாலியகொடையிலிருந்து கட்டுநாயக்க வரையில் மரத நோட்ட போட்டி உள்ளிட்டவை ஆரம்பிக்கப்பட்டன. பாடசாலை மாணவர்களின் வாத்திய இசை நிகழ்வும் சித்திர போட்டியும் பாலியகொட, ஜாயல மற்றும் கட்டுநாயக்க மாற்று திசை இடங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. முச்சக்கர வண்டி, மோட்டார் சைக்கிள் ஓட்ட போட்டி, பட்டமிடும் போட்டி ஆகியனவும் இடம்பெற்றன. நீர்கொழும்பு களப்பில் படகு போட்டியும் இடம்பெற்றமை மற்றொரு அம்சமாகும். இறுதி நாளன்று 50 யானைகள் கட்டுநாயக்கவிலிருந்து கொழும்பு நோக்கி வந்தன. பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்சவின் ஆலோசனைக்கமைய இந்த நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. வாகரை பிரதேச செயலாளர் பிரிவில் நீதி அமைச்சினால் முதன்முறையாக நியமிக்கப்பட்ட மத்தியஸ்த சபை உறுப்பினர்களுக்கான நியமன கடிதங்கள் வழங்கும் நிகழ்வு சமீபத்தில் இடம்பெற்றது. வாகரை பிரதேச செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் பிரதேச செயலாளர் செல்வி SR ராகுல நாயகி, போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி BBK பாலித்த ஜெயரட்ன மற்றும் மத பெரியார்கள் ஆகியோர் நியமன கடிதங்களை வழங்கி வைத்தனர். வாகரை பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள 16 கிராம சேவகர் பிரிவுகளிலிருந்து 26 மத்தியஸ்த சபை உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். திருகோணமலை சம்பூர் பகுதியில் உள்ள மீள்குடியேற்ற கிராமங்களில் கிழக்கு மாகாண முதலமைச்சர் நஜீப் அப்துல் மஜீத் சமீபத்தில் விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். சம்பூர், நவரத்னபுரம், சூலக்குடா உட்பட பல மீள்குடியேற்ற கிராமங்களுக்கு சென்ற முதலமைச்சர் அங்குள்ள மக்களை சந்தித்து அவர்களின் தேவைகளையும் பிரச்சனைகளையும் கேட்டறிந்து கொண்டார். இவற்றிற்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்றும் எஞ்சியுள்ள மக்களை மீளக்குடியமர்த்துவதற்கான சகல நடவடிக்கைகளும் துரிதமாக மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பொதுநலவாய மாநாட்டை முன்னிட்டு சாவகச்சேரி, வவுனியா, முல்லைத்தீவு பகுதிகளில் உள்ள கலைஞர்கள் பல்வேறு கலை கலாசார நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருந்தனர். இந்த பிரதேசத்தை சேர்ந்த கலைஞர்களுக்கு தமது ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கு இது பெரும் சந்தர்ப்பமாக அமைந்தமை குறிப்பிடத்தக்கது. பெரும் எண்ணிக்கையான தமிழ் மக்கள் தமது கையெழுத்தை இட்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். நிகழ்ச்சியாக ஒளிப்பதிவு செய்யப்பட்ட நிகழ்ச்சியாக தொலைக்காட்சி ரசிகர்கள் இலங்கை தேசிய தொலைக்காட்சி ரூபவாகினி
இந்த மதிக்கு அர்த்தமில்லா நகரத்திற்கு அர்த்தமில்லா நகரத்திற்கு அர்த்தமில்லா ஏற்றி வைத்தோம் திருமகளே வருக குலமிழ் நீ வெட்டி கட்டி வந்துடாடி நட்டி வந்தாடு வணக்கம். பொதுநலவாய மாநாட்டையொட்டி நாங்கள் நடத்தும் சிறப்பு நிகழ்ச்சியில் தான் இப்பொழுது நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். முல்லைத்தீவு பிரதான பஸ் தரிப்பிடத்திற்கு மாவட்டத்தில் முதலாவது பரிசை தட்டி சேர்ந்த எங்களது ஆனந்தவாணி. இத்துடன் ரூபவாகினியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.